அன்பு நண்பர்களே, திருக்குறளை வாசித்துக் கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே, தமிழ் அறிஞர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய திருவள்ளுவர் சிலை 25வது ஆண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ரஷ்ய தமிழ் சங்கத்தின் சார்பிலே மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் சென்ட்ரல் அதாவது முதன்மை நூலகமான நூலகத்தில், அதற்கு பெயர் லெனின் நூலகம் என்ற பெயர், அந்த நூலகத்திலே தமிழிலே இருக்கக்கூடிய நமது திருக்குறளை ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்த்து இங்கு வைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினை எப்படியாவது கொண்டு வந்து தமிழ் மண்ணுக்கு சேர்க்க வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையோடு எனக்கு இந்த பொறுப்பை தந்த திருக்குறள் பரப்புரையாளர்கள் ஒருவன பார்த்தசாரதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த புத்தகத்தினுடைய நகலை பெறுவதற்காக ரஷ்ய அரசாங்கத்திடமும் கவர்னரிடமும் உத்தரவு வாங்கி அனுமதி வாங்கி இப்பொழுது அந்த நூல் நிலையத்துக்குள்ளே நான் சென்று அதனுடைய பதிவேற்றும் நகல் எடுக்க நான் சென்று கொண்டிருக்கிறேன். நான் மாஸ்கோ மண்ணிலிருந்து இந்த குளிர்ந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஒரு வெப்பம் நிறைந்த அற்புதமான வாழ்த்துக்களை ரஷ்ய தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை நாம் கட்டாயமாக சந்திப்போம். அந்த நூலகத்தை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அந்த நூலகம். எவ்வளவு அற்புதமாக அலங்கரித்திருக்கிறார்கள். லெனின் அவருடைய சிலையை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் லெனின் அவர்களுடைய சிலை. இதேபோல் திருவள்ளுவர் சிலையை இங்கே நிறுவுவது என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். அதற்கான எங்கு நிறுவ வேண்டும், எப்பொழுது நிறுவ வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் பேசி முடித்தாகிவிட்டது. நிலங்களை வாங்கி நிலத்தை வாங்குவதாகவும் நான் முடிவு செய்துவிட்டேன். அந்த இடத்திலே திருவள்ளுவர் சிலையை நிறுவுவதற்கு உங்களது ஆதரவையும் அன்பையும் கேட்டு மிகவும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம், தமிழ் பெருங்குடி மக்கள். நமது மூதாதையர் திருவள்ளுவர் நூல் மிகவும் அற்புதமாக பல நாடுகளிலும் கொண்டு சேர வேண்டும். அடுத்தபடி மங்கோலிய மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு நான் முன்னுரிமை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முடித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.